தமிழகத்தை மிரட்டி கொண்டிருந்த நிலம் புயல் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் பலத்த காற்றுடன் கூடிய மழை சென்னையிலும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் அடித்து பெய்து வருகிறது. இது குறித்த விரிவான செய்திகளை விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பெரிய பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். வணக்கம் அரவிந்த். மாலை 4 மணிக்கு மேல இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அருகே கரையை கடந்து விட்டது அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்கு. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பத்மநாபன். கடந்த 2 நாட்களாக தமிழகத்தை மிரட்டி வந்த நிலம் புயல் தற்போது சென்னை அருகே மாமல்லபுரத்தில் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடந்து முடிக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனை இந்த புயல் கரையை கடந்தாலும் இன்னும் 48 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும், சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மழை 250 மில்லிமீட்டர் வரை பதிவாகும் என்றும் கூறியுள்ளது. பத்மநாபன் சொல்லுங்க. இப்ப மாமல்லபுரம் அருகே புயல் கரையை கடந்தப்போ எத்தனை கிலோமீட்டர் வேகத்துக்கு அங்கு காற்று வீசினது? அதாவது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதாக கூறப்படுகிறது அரவிந்த். அங்கே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நகரப்பகுதிகளில் மட்டும்தான் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. இப்போ இந்த மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அதாவது கரையை கடந்து கொண்டிருப்பதால் காற்று சென்னை சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்று வீசுகிறது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதோடு போக்குவரத்து பாதைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் கடலோரத்திற்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அரவிந்த். பத்மநாபன், தமிழக அரசு இந்த புயல் மீட்பு பணிகளுக்காக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? அதாவது இன்று நிலம் புயல் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டது முதல் தமிழக அரசு 3 மணிகளுக்குள் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் 3 மணிக்குள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும், தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களும் 3 மணிக்குள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் மட்டும் சுமார் 282 பள்ளிகளில் நிவாரண முகாம்கள் தமிழக அரசு அமைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் முழு வீச்சில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக சென்னை மாநகர ஆணையாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளை தொடங்குவது குறித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சற்று முன்னர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. அந்த ஆலோசனைகள் சில முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். இந்த என்ன கூறியிருக்கிறார் என்றால், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்களை மீட்பு மையங்களுக்கு கொண்டு செல்லவும், அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குடிநீர், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தேவை உடனடியாக கிடைக்கவும், மண்ணெண்ணெய், டீசல் போன்றவைகள் உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளதால் ஜெனரேட்டர்கள் மூலமாக குடிநீர் கிடைக்க, மக்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக குடிநீர் கிடைக்க வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அரவிந்த். பத்மநாபன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு மேலே அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையிலிருந்து வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிகப்படியான மக்கள் பெருக்கம் நிறைந்தது நம்மளுடைய சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலாக பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுகிறதா? அதாவது பேருந்து தற்போது 3 மணி நேரத்துக்குள்ள இயங்க வீடுகளுக்கு செல்ல வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த புயல் காற்று அதிகமாக வீசுகிறது. ஆனால் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ள ஒரு காரணத்தினால் பல இடங்களில் அண்ணா சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதியில் பலத்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்கு விரைவில் செல்வதற்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அரவிந்த். நன்றி பத்மநாபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.